வேலை நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நல்ல சுகமா இருக்கிறோம் ஐயா, நல்ல சுகமா இருக்கிறோம். ஆமீன் ஆமீன். இந்த வேளையிலும் வார்த்தைகள் கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமென். நன்றி ஐயா. ஒரு ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் எங்களுக்கு அதிகமாக செய்கிற தேவனாய் நீங்கள் இருக்கிற கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த சங்கமனைய தளத்தின் ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள் இன்றைக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் நாட்களாக இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர் பிறக்கவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களிலே அவர், இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் இன்ன ஆண்டிலே இப்படியாக பிறப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த இந்த இப்படியாக பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய எந்த ஆண்டு எத்தனையாம் தேதி என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே எதுவும் இந்த நாட்களிலே குறிப்பிடப்படவில்லை என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், மீகா தீர்க்கதரிசி ஒரு சிறிய தீர்க்கதரிசியாக இந்த நாட்களில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் கிமு 740 இருந்து 710 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்திலே அவர் இந்த காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நியாய தீர்ப்பும் மேசியா மூலமாய் வரும், ரட்சிப்பும் அங்கே மேசியா மூலமாய் வரும் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கும். பாருங்கள், ரெண்டு காரியங்கள் வருகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை, ரட்சிப்பு என்று சொல்லி சொன்னால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால் விடுதலை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இங்கே நாங்கள் பார்க்கிறோம் நியாய தீர்ப்பு. அப்ப அவரிடத்திலே இருந்தா ரெண்டு காரியங்கள் இந்த நாட்களே புறப்படுகிறது. ரட்சிப்பும் வருகிறது, அதாவது நியாய தீர்ப்பும் இந்த நாட்களில் அங்கு அவர் மூலமாய் தான் இந்த நாட்களை வருகிறதுன்னு சொல்லி வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த மீகா தீர்க்கதரிசியுடைய காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே அவர் இந்த சமாரியா எருசலேம் ஆகிய அவர்களுக்கு விரோதமாய் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? நியாய தீர்ப்பை குறித்து இந்த நாட்களில் சொல்லுகிறது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களில் சொல்லுகிறார். எப்படி என்றால், 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், பெத்லகேமிலே இருந்து ஒரு ஆளப்போகிறவர் வாக்கு தத்தம் பண்ணப்படுதலை குறித்து அவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பெத்லகேமிலே இருந்து ஒருவர் இந்த நாட்களே அங்கே பிறப்பார், அவர் ஆளுவார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பெத்லகேம் என்று சொல்லப்படுகிற இடம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதத்திலே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஷ்டவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதியாய் நாட்களாகிய பூர்வத்தில் உடையது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எப்ராத்தா என்று சொல்லி சொன்னால் அதனுடைய மூல பாசை என்னவென்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்திலே இருந்து அங்கே பார்க்கிற வேளையிலே அங்கே பாருங்கள், அங்கே எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அப்பத்தின் வீடாக இருக்கிற அந்த இடத்திலே இருந்து அங்க ஜனங்களை யூதா தேசத்தில் உள்ள ஆயிரங்களுக்குள்ள சிறிதா இருக்கிறவரும் இஷ்டவேலை ஆளப்போகிற ஆண்டவர் இந்த நாட்களை பிறப்பார் என்பதை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக வேதத்திலே இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சரியாக இந்த நாட்களிலே 640 வருஷங்களும், அந்த 640 வருஷங்களுக்கு முன்பாக 760 வருஷங்கள்ல இருந்து 755 வருஷங்களுக்கு முன்பாக இந்த நாட்கள் சொல்லப்படுகிற காரியங்களை இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த நாட்கள்ல இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த மீகா தீர்க்கதரிசி இந்த நாட்கள்ல இப்படியாக இந்த நாட்களை பேசுகிறதை இங்கே நாங்கள் காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிறப்பையும் ஆண்டவருடைய காரியத்தையும் ஆண்டவருடைய செயல்பாடுகளையும் இந்த நாட்கள்ல ஏற்கனவே துண்ணியமாக அந்த நாட்களை அவர் இந்த நாட்களை அங்கே சொல்லி வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, அதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள்,
அங்கே பெத்லகேமிலே இருந்து பிறக்க போற ஆண்டவருடைய காரியத்தை குறித்து வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, பாருங்கள் இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கூட இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறார். இந்த நாட்களிலே ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், ஒரு பாலகன் பிறப்பார், அவர் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களை ஆளுவார். அவருடைய சாயல், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அதாவது அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் சொல்லுகிறார். அவருடைய சுபாவம் எல்லாவற்றையும் குறித்து இந்த நாட்களில் அந்த வார்த்தையிலே இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இந்த இடத்திலே நாங்கள் காண்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே பெத்லகேமிலே இருக்கிற அந்த பெத்லகேமிலே இருந்து இந்த நாட்களிலே ஒரு ஆட்சியாளர், அதாவது தேசத்தை ஆளுகிற ஒரு ஆட்சியாளர் தோன்றுவார் என்பதை குறித்து தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அதிலே எத்தனையாம் ஆண்டு, எத்தனையாம் தீயதி, என்ன நாள் என்பதை குறித்து இந்த நாட்களே போடவில்லை. ஆனாலும் இந்த 25ஆம் தீயதி நத்தார் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறது. அது வேற ஒரு சரித்திர கதையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவானுடைய ஒரு சரித்திரம், ஜனங்களுக்கு இந்த பரிசு பொருளை கொடுக்கிற காரியத்தை குறித்து நான் சொல்லப்படுகிறது. ஆனால் ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதருடைய கலண்டர்கள் வேறே, அதாவது எங்களுடைய கலண்டர்கள் இந்த நாட்களிலே வேறே, இந்த நாட்களை எல்லாம் வித்தியாசமாக இந்த நாட்களை ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது பாருங்கள், இந்த ஆண்டோடைய பிறப்பும் நீங்க பார்ப்பீரா இருந்தால் ஆண்டவருடைய பிறப்பும் அதே போல ஈஸ்டர் அந்த காலகட்டங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாசத்திலே ஒரே நாட்களிலே தான் இந்த நாட்களில் நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வெளியிலே அப்படியே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், ஏனென்று சொல்லி பார்க்கிற வழியிலே எல்லாம் அந்த ஒரே நாட்களிலே தான், அந்த ஒரே மாசத்திலே தான் அந்த காரியங்கள் நடக்கிறதே அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இங்கே இது ஒரு வாக்குத்தத்தமாக இந்த நாட்களில் இந்த மீகா தீர்க்கதரிசி இந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படியான்னு சொல்லி சொன்னால் தேவனுடைய வாழ்க்கை இந்த நாட்களை எப்படி பார்க்கிற வழியிலே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே நான் திருப்பி எடுக்கிறேன் பாருங்கள். இன்னொரு கூட மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப அந்த ஏரோது ராஜாவுடைய நாட்கள் எத்தனையாம் ஆண்டு என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கல்குலேட் பண்ணி கணக்கை பார்ப்போமா இருந்தால் அந்த நாட்களை, அதாவது அந்த வருஷங்களை இந்த நாட்களை நாங்கள் அறிந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை விட துண்ணியமாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் அந்த மாதங்களை கூட இந்த நாட்களை அறிந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் நாட்களை மட்டும் இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாது. இத்தனையாம் தேதி ஆண்டவர் பிறப்பார் என்பதை குறித்து இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாது. இப்ப பாருங்கள், இங்கே இந்த வார்த்தையை கேட்ட உடனே பாருங்கள், யூதருக்கு ராஜாவாக பிறக்கவிருக்கிறவர் இங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரங்களை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்ப பாருங்கள், இந்த ஏரோதனுடைய நாட்களிலே யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு, அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இந்த ராஜாக்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், அவருக்கு அந்த இடத்திலே பாருங்கள் வெகுமதிகளை கொண்டு இந்த நாட்களை அவரை சந்திக்கும்படியாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த இடத்திலே அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று சொல்லி ஒரு கேள்வியை இந்த நாட்களை அவர்கள் எழுப்புகிறதை பார்க்கிறோம். யாரு? அந்த வந்த ராஜாக்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேற தேசத்து ராஜாக்கள் இந்த நாட்களை வருகிறார்கள். 3 ராஜாக்கள் வருகிறார்கள். அவர்கள் இந்த நாட்களை எங்க எப்படியா சொல்லுகிறான்னு சொன்னால், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு இந்த நாட்களை அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் அந்த கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த நட்சத்திரத்தினுடைய வயசு நமக்கு தெரியாது, நட்சத்திரனுடைய பெருப்பம் நமக்கு தெரியாது, அந்த நட்சத்திரனுடைய தன்மை இந்த நாட்களே நமக்கு தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதை குறித்து இந்த நாட்களே அங்கே சொல்லப்படவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த நட்சத்திரம் பாருங்கள் அங்கே அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை அவர்களை கொண்டு வந்து இந்த நாட்களை சேர்க்கிற நட்சத்திரமாக இந்த நாட்களை இருக்கிறது பாருங்கள். அப்ப பாருங்கள், பிதாவாகிய தேவனுடைய திட்டங்களை, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை, பிதாவாகிய தேவனுடைய நியமனங்களை இந்த நாட்களிலே எந்த மனுஷனும் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை விட இந்த நாட்களிலே ஞானமாய் பேசுகிறவன் யார்?
பக்தனாகிய யோபு இந்த நாட்களே கர்த்தருடைய காரியத்தை குறித்து பயந்து போய் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அந்த யூதருக்கு ராஜாவாக பிறக்க போகிற அங்கே இந்த நாட்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த நாட்களே அந்த ராஜாக்கள் அறிந்து இந்த நாட்களே அவரை தேடி இந்த நாட்களே வருகிறார். எப்படி என்று சொன்னால் அங்கே நட்சத்திரங்கள் இந்த நாட்களே அவரை இந்த நாட்களே பாருங்கள் அவருடைய காரியத்தை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால் இந்த காரியங்களை இந்த நாட்களே பாருங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யாரை? யூதருக்கு ராஜாவாக பிறக்கிற அந்த ராஜாவை. அந்த இடத்திலே பாருங்கள் ஏரோது அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேமிலே நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லி சொல்லப்படும். ஐயா, இந்த இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு ராஜா ஒரு தேசத்திலே பிறப்பதற்கு உங்களுக்கு ஏனையா கலக்கம் வர வேண்டும்? இதுதான் இந்த முக்கியமான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த வேளையிலே உலகத்தையே கலக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிசயமான ஒரு வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தை 6வது வசனத்திலே அவர் நாமம் அதிசயமானது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த அதிசயமான தேவன் அதிசயமான காரியங்களை செய்கிறது மட்டுமல்ல அதிசயமான செயல்பாடுகளையும் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த நாட்களில் அதிசயமாக இந்த நாட்களில் இருப்பது நிமித்தம் அங்கே என்ன காரியம் நடக்கிறது? இவர்களுக்குள்ளே இந்த தேசத்தை ஆளுகிற சாதாரண மனுஷ ராஜாக்களுக்குள்ளே ஒரு அசைவு கலக்கம் இந்த நாட்களிலே உண்டாகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய. இப்ப பாருங்க, அது வேண்டாம், இன்றைய கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிறாங்களே. இன்றைய பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த கடைசி நாட்களிலே வேதம் சொல்லுகிறது அங்கே பக்தனாகிய யோபுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. என்னடா, என் மீட்பர் உயிரோடு இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை என்னுடைய கண்கள் காணும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே யோபு பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி கடைசி நாட்களிலே தேவன் பூமியிலே நிற்பார் என்பதை குறித்து அவர் உறுதியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அதே இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் தேவாதி தேவனுமாய் மகிமை பொருந்தினவராய் இந்த நாட்களில் இந்த பூமியிலே நிற்பார் என்பதை அவர் ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசனமாக யோபு பக்தன் இந்த நாட்களில் சொல்லி முடித்து வைத்திருக்கிறதை இங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இங்கே ஏரோதுவுக்கு இந்த நாட்களை கலக்கம் வருகிறது. ஏனென்றால் தான் ராஜா என்று சொல்லி இந்த நாட்களிலே அவன் தன்னுடைய கர்வத்திலே இந்த நாட்களை ஆழ்ந்து கொண்டு வந்தான். அருமையான அன்பு சகோதரனே, ஆனாலும் பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள் அவருக்குள்ளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஒரு கலக்கம் வந்தது. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதவார்கள் எல்லாரையும் கூடி வர சொல்லி கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்திலே விசாரித்தான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இந்த நாட்களில் இருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அது பாருங்கள், இங்கே இந்த மீகா தீர்க்கதரிசி இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறார். ஆனா இதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? ஆண்டோடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போலவே அங்கே யோபு பக்தன் இந்த நாட்களிலே ஆண்டோடைய காரியத்தை குறித்து தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மீட்பர் என்று சொல்லுகிற வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே எதிரே நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். புதிய ஏற்பாட்டில தான் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இது பழைய ஏற்பாட்டிலே அவருக்கே இந்த நாட்களை அவருக்கே அந்த வெளிப்பாடுகள் வந்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக இந்த நாட்களிலே அங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறதை இங்கே இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களிலே பாருங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான நேரத்துக்குள்ள இந்த நாட்களை வந்திருக்கு. பாருங்கள், ஆண்டவருடைய பிறப்பை குறித்து வேதத்திலே தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பிறப்பார், ஆனால் இன்ன நாளிலே இன்ன மாசத்திலே இத்தனையாம் தீயதிலே பிறப்பார் என்று வேதத்திலே எந்த ஆதாரமும் இந்த நாட்களிலே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
இது ஒரு பக்கம். இரண்டாவதாக, என் ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களிலே மறுபடியுமாய் பூமியிலே நடக்கும் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தலே. ஆனாலும் இத்தனையாம் தேதி இன்ன மாதத்திலே இந்த நேரத்திலே இந்த நாட்களிலே வருவார் என்றதை குறித்து கூட இந்த நாட்களில் எழுதப்படவில்லை. ஆனாலும் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், அது ஒருவேளை இருளுள்ள நேரமாக இருக்கும், மந்தகாரமா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு சாயலாக இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், ஏனென்றால் என்னுடைய ஆண்டோடைய பிறப்பை குறித்து நிர்ணயிக்க முடியாது. அவருடைய மறுபடி வருகிற அந்த காரியத்தை குறித்தும் எந்த மனுஷனும் அதை கணக்கு போட முடியாது. எப்படிப்பட்ட பெரிய சோதனா இருந்தாலும், எப்படிப்பட்ட சாஸ்திரியா இருந்தாலும் அவர்களால் இந்த நாட்களில் முடியாத காரியமாக இருக்கிறது அருமையான கர்த்தர். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் தான் ஆண்டோடைய பிறப்பை இந்த நாட்களில் நிர்ணயித்தார். இந்த நேரத்திலே இப்படியாக பிறக்க வேண்டும் என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே பிதாவாகிய தேவன் தான் அவருடைய வருகையையும் மறுபடியும் இந்த நாட்களை நிர்ணயித்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், அப்பொழுது இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்திலே திட்டமாய் விசாரித்து, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நட்சத்திரம் எப்பொழுது அந்த காரியத்தை சொன்னது, நட்சத்திரம் எப்படி உங்களுக்கு வெளிப்பட்டது, எத்தனை நாள் இந்த நாட்களை நீங்கள் புறப்பட்டு வந்தீர்கள், எந்த நேரம் எந்த காலம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். ஏனென்று சொல்லி சொன்னால், தந்திரமான சூழ்ச்சிகள் செய்யும்படியாக ஏரோது அங்கே தயார்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், அந்த வார்த்தையை சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்றால் சொல்லுகிறார், நீங்கள் போய் பிள்ளையை குறித்த திட்டமான விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை அங்கே பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையிலே, இதோ அவர்கள் கிழக்கிலேயே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொற்பனத்திலே தேவனாலே எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு இந்த நாட்களை திரும்பி போனாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய பிறப்புல பாருங்கள் என்ன காரணம், அவர் பிறக்க கூடாதுன்னு சொல்லி ஏரோதுக்குள்ள இந்த நாட்கள் என்ன காரியம் இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு கொலை வெறியின் ஆவிகள் இந்த நாட்களை அவனுக்குள்ள செயல்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அந்த தந்திரமாக பேச்சு, பிசாசுடைய காரியங்கள், பிசாசு தந்திரம், வேதத்துல சொல்லப்படும் சர்ப்பம் எப்படிப்பட்ட தந்திரமான ஒரு இதா இருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது. தந்திரமாய் பேசுவான், தந்திரமாய் செயல்படுவான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், அங்கே அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே எச்சரிக்கப்பட்டு வேறு வழியா போனாங்க. அதற்கு பின்பு அவர்கள் கர்த்தருடைய தூதன் சொற்பனத்திலே யோசேப்பு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான். இதைத்தான் நான் சொல்ல இருக்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீங்கள் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். எகிப்து எதை குறிக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? பொருளாசை இந்த நாட்களிலே தேவனை, அதாவது தேவனை அறியாத ஜனங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதியாகிய ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், அப்படியாக இருக்கிற அந்த ஜனத்துக்கு மத்தியில இந்த நாட்கள் என்ன செய்கிறார் ஆண்டவர்? அந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே அங்கே அவர்களை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அங்கே அழைத்து கொண்டு போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதத்திலே பார்க்கிற வேளையிலேயே இந்த ஏரோது இந்த நாட்களிலே அதற்கு அந்த குறிப்பிட்ட காலத்திலே பார்க்கிற வேளையிலே குழந்தைகளை கொல்லும்படியாக இந்த நாட்கள் செயல்பட்டு ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள பிள்ளைகளை இந்த நாட்களை அங்கே கொன்று குவிக்கிறதை இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஏரோதுதான் 15வது வசனம் 16வது வசனம், தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி சாஸ்திரிகளிடத்திலே திட்டமாக விசாரித்த காலத்தின்படியே, அந்த காலம், இப்ப சாஸ்திரிகள் விசாரித்த அந்த காலம், அந்த நேரங்கள் எங்க போச்சினம் என்ன மாதிரி என்ற காரியத்தின்படி பெத்லகேமில் உள்ள அதன் சகல எல்லைகளிலும் இருக்கிற 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்படிப்பட்ட ஒரு சந்திரமான காரியம்! அப்படியானால் ஆண்டவருடைய பிறப்பு ஏன் பகிரங்கமாக இந்த நாட்களில் இல்லை?
ஏன் அந்த சாத்திரிகளுக்கு அதாவது சாத்திரிகளுக்கு மட்டும் வெளிப்படப்பட்டதென்றால், அவர்கள் அங்கே உண்மையாக தேவனுடைய வருகைக்காக காத்திருந்த ஜனங்கள் மட்டுமல்ல, உண்மையாக அந்த நாட்களில் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மனுஷர்களாக அந்த நாட்களில் இருக்கிறார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அதே விதமாகத்தான் பாருங்கள், யோபுனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோவும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை வளர்ந்த மனுஷனாக அந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து யோபு எல்லாவற்றும் ஒரு பயமுள்ள மனுஷனாக இந்த நாட்களை வாழ்ந்து வருகிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலேதான் யோபு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி கால காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே அங்கே ஆவியினாலே உந்தப்பட்டு அங்கே தேவன் அவருக்குள்ளே கூட இருந்து பேசும்படியாக அந்த நாட்களில் செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்திலே பாருங்கள், புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் உண்டானது. அப்ப பாருங்க, 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொண்டு குவித்து விட்டார்கள். அங்கே அந்த காரியம் எரேமியா தீர்க்கதரிசியினால் இந்த நாட்கள் சொல்லப்பட்ட அப்பொழுது அங்கே நிறைவேறுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப எரேமியா அங்கு வேதம் சொல்லுகிறது எரேமியாவின் புலம்பல் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஏற்கனவே ஆண்டவர் இந்த நாட்களை வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். இப்படியாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார். ஆனால் பிறந்தும் இந்த நாட்களிலே அந்த பிறக்கிற இடத்திலே இருக்கிற ராஜா அவரை கொல்ல வகை தேடுவார். ஆனால் அவரை இந்த நாட்களிலே கர்த்தர் தப்புவிப்பார். அது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக அந்த குறிப்பிட்ட வயசில் அந்த காலகட்டத்திலே பிறந்த ஆண் குழந்தைகளை அந்த ராஜா கொல்லுவான் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு இந்த நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே நிறைவேறுகிறதை அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், புலம்பலும் அழுகை மிகுந்த துக்கம் கொண்டாடும் பாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடினால் ஆறுதல் அடைந்து இருக்கிறாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இவ்வளவு காரியம் நடந்ததற்கு பின்பாக அங்கே ஏரோது மரித்ததற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? அங்கே மறுபடியும் வேதம் சொல்லு, கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொற்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவன் இறந்து போனான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கும். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இஸ்ரவேல் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இந்த நாட்களில் இருக்குது. பாருங்கள், இந்த காரியம் இந்த நாட்களில் இப்படியாக இருக்கிற வேளையிலே பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே பழைய ஏற்பாட்டுல நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லி இந்த நாட்களில் அவருடைய புத்திரர்களா இருக்கிறார்கள். இந்த யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கிறார்னு சொல்லி ஆதிகாமத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே யாக்கோபு ஒரு ஜெப வீரனாக நின்று இந்த நாட்கள் அதிகாலையிலே அங்கே போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை இந்த நாட்கள் ஏறெடுக்கிறான்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். போராடுகிறான், தூதரோடு போராடுகிறான். அப்படியாக அந்த விளையிலே பாருங்கள், அந்த தூதர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஆற்றங்கரையில் நடக்கிற காரியங்கள், சம்பவங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அவன் கடைசியாக வெல்ல முடியாதபடி எதிர் போராட்டமான ஜெபம், ஆவிக்குரிய காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், அந்த அவருடைய காலை பிடித்துக் கொண்டானே, நான் உண்மை விடவே மாட்டேன் என்று சொல்லுகிற வேளையிலே அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொல்லுகிறார், உனக்கு என்னப்பா வேணும்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடவே மாட்டேன் என்று சொன்ன வேளையிலே, உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் யாக்கோபு. உடனே இந்த நாட்களே அவர் சொல்லுகிறார், நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவருக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்ட காரியம் இந்த நாட்களை பாருங்கள், யாக்கோபு மூலமா அந்த நாமம் இந்த நாட்கள் அந்த இடத்துக்கு தரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த எகிப்து தேசத்தில இருந்து இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக இந்த நாட்கள் இஸ்ரவேல் தேசத்திலே இந்த நாட்களை வந்தடைகிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருக்கிறபடினால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக இஸ்ரவேலின் ராஜாவாக அந்த இடத்திலே பிறக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், ஏற்கனவே அவருக்கு அந்த வாக்கு தத்தத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். யார் மூலமாய்? அங்கே யாக்கோபு மூலமாய் இந்த நாட்கள் இந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துகிறது மட்டுமல்ல, அந்த சந்ததிக்குத்தான் இந்த நாட்கள். அப்ப ஆபிரகாமுக்கு அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை ஆதியிலே சொல்லுகிறார், இந்த நாட்களே நீ வாப்பா, உன்னை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீ வா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த நாட்களை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அதாவது பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் ஆதிகாமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரையும் வாசிக்கிற வார்த்தைகளின்படி அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களில் நிறைவேற வேண்டுமா இருந்தால் பாருங்கள், அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோவுக்கு கொடுத்து அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்களை பாருங்கள் அவர்கள் வந்து இருந்தாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதம் முழுமையாக இந்த நாட்களில் நிறைவேறவில்லை. ஆனால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேலிலே வந்தது நாட்களிலே பிறந்தது நிமித்தம், பெத்லகேமிலே பிறந்து அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இந்த நாட்களை ஆளப்போரோட இந்த நாட்களை இருக்கிற நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் அப்படியே அந்த தேசத்துக்குரியதாக இந்த நாட்களை இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இந்த காலகட்டத்திலே குறிப்பிட்ட காலகட்டத்திலே பாருங்கள், ஒரு காலத்திலே இஸ்ரவேல் தேசமே இந்த நாட்களை இல்லாமல் போய்விட்டது. இஸ்ரவேல் தேசம் அந்த மப்பிலே இந்த நாட்களை இல்லாமல் போய் வரைபடத்திலே இருந்து கூட இந்த நாட்களை எடுத்து விட்டார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே எல்லாரும் நினைத்தார்கள் இந்த நாட்களே இனி இஸ்ரவேல் தேசமே இந்த நாட்களிலே இருக்காது என்று சொல்லி இந்த நாட்களை நினைத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்தை மறுபடியுமா இந்த நாட்களை வாக்குத்தத்தம் பண்ண இடத்தை மறுபடியுமா இந்த நாட்களை பெற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு யுத்தம் இல்லாதபடி சாதாரணமா இந்த நாட்களை பெற்றுக் கொடுத்தார். இதுதான் கர்த்தருடைய காரியம். பாருங்கள், அப்படியாக இருக்கிறவர்கள் இன்றைக்கும் அந்த ஜனங்கள் மேலே இந்த நாட்களிலே மற்றவர்களுடைய எரிச்சல் பொறாம வருகிறதன் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், மற்ற ஜனங்கள் அவர்களை எதிர்க்கிறதன் நோக்கம் அவர்கள் இந்த நாட்கள் எதிர்க்கவில்லை, அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற அசுத்தாவுடைய கிரியைகள் தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறது, இஸ்ரவேலுக்கு எதிராக இந்த நாட்களை செயல்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இஸ்ரவேலுக்கு எதிராக இந்த நாட்களை அவர்கள் செயல்படுகிறார்கள்? அங்க இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் இந்த நாட்களிலே அந்த தேசத்திலே அங்கே இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களே தேசத்தை விட்டு இந்த நாட்களிலே எகிப்து தேசத்திலே போய் குடியிருந்தும் அதற்கு பின்பாக அந்த நாட்களிலே அங்கே அவர்கள் மறுபடியும் இந்த நாட்களே வருகிறார்கள். அதே விதமாகத்தான் இன்றைய பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்திலே அங்கே எகிப்திலே, அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே இந்த நாட்களை பாருங்கள் பிறந்தாலும் இந்த நாட்களை பெத்லகேமிலே பிறந்தாலும், ஆனால் எகிப்து தேசத்துக்கு போய் இந்த நாட்களில் என்ன செய்கிறார், மறுபடியுமா இந்த நாட்களே மறுபடியுமா இஸ்ரவேலுக்கு திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தார்கள், இவர்கள் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு இந்த நாட்களை பாருங்க, இவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் அந்த பஞ்சகாலம் வருகிற வேளையிலே என்ன செய்கிறார், அந்த இடத்திலே பாருங்கள் அவர்கள் இந்த நாட்களே அங்கே எப்படியாக போகிறார்கள் சொன்னால், யோசேப்பினுடைய நாட்களிலே அங்கே எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள். ஆனால் இப்ப இந்த யோசேப்பு மரித்ததற்கு பின்பாக யோசேப்பு அறியாத ராஜா வருகிற வேளையிலே அவர்கள் மறுபடியுமாக இந்த நாட்களை என்ன செய்கிறார், மோசே மூலமாய் அவர்களை ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்யறார், மறுபடியுமா இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே அழைத்து வருகிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் பாருங்கள் இந்த நாட்களே இந்த சம்பவத்தை போலத்தான் ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அங்கே ஏரோது மறை மட்டும் இந்த நாட்களே என்ன செய்யப்படுகிறார், எகிப்துக்கு போய் மறுபடியுமா இந்த நாட்களே பாருங்கள் மறுபடியுமா எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறது அங்கே காணக்கூடியதாக இருக்காரு கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், ஆண்டவருடைய பிறப்பு எப்படியாக அந்த நாட்களை இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அவரது ஆரம்பம் இந்த நாட்களே அனாதி நாட்களாகிய ஆதி காலத்துக்குரியவை என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தா என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 1:1 வாசிப்போமா இருந்தா சொல்லுவோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி சொன்னால், வாக்கு தத்தம் தான் அந்த வார்த்தை என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி எதை நாங்கள் பார்க்கிறோம், வாக்கு தத்தம். ஆண்டவர் சொல்றாரு நாட்கள் வேதத்தில் சொல்லப்படுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்படியானால் அது என்ன, ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்கே இருந்தான் பாருங்களேன், வேதம் சொல்வது அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சொல்லி சொன்னால், அந்த கர்த்தருடைய ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களும் நாங்கள் தியானிக்கிற வேளையிலே, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் அனுதினமும் வாசிக்கிற வேளையிலே நாங்கள் கர்த்தரையே இந்த நாட்களிலே தியானிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஒரு பாடல் கூட இருக்குது, உம் வசனம் எனக்கு உணவாகும், என் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும், உம் வசனம் தியானிக்கையில் நான் உண்மையே தியானிக்கிறேன் என்று ஒரு பக்தர் இந்த நாட்களை பாடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அவருடைய அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே நாங்கள் கர்த்தரை முகமாய் இந்த நாட்களிலே சந்திக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் வேதத்திலிருந்து கண்டுகொள்ளக்கூடிய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ஏனென்றால் இந்த வார்த்தை ஒரு கதை புத்தகம் அல்ல, அந்த நாட்களே ஒரு வாசிச்சு மறந்து போற காரியம் அல்ல, இந்த வார்த்தை சொன்னதை செய்யும் ஐயா.
அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் இந்த வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தையிலே இந்த நாட்களிலே பாருங்க, அந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிற அடியனுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ மறைக்கப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய அற்புதங்கள் இந்த நாட்களில் நடந்திருக்கிறது. அவைகள் சொல்லி சொல்லி முடியாது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தையாக இன்று வரைக்கும் இந்த நாட்களில், இந்த உலகம் முடியும் வரைக்கும் இந்த நாட்களில் இருக்கும் என்பதை கூட நான் விசுவாச அறிக்கை செய்வேன் அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் இந்த வார்த்தையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த வார்த்தை ஒருபோதும் இந்த நாட்களிலே மாறாது. உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் உனக்கு சொல்லுவாரா இருந்தால் கட்டாயம் அதை செய்வார். ஆனால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ பாத்திரனாய் வருகிற வேளையிலே தான் அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே ஒழிய இந்த நாட்களே அதற்கு முன்பாக அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு ஆபிரகாமுக்கு பாருங்கள், அங்கே சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் 24 ஆண்டுகள். ஏன் அந்த 24 ஆண்டுகள் சென்றதென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 24 ஆண்டுகள் ஆபிரகாம் அங்கே பக்குவப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 24 ஆண்டுகள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவர் தயாராக இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பாருங்கள், ஆண்டவர் அடிக்கடி பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனால் அவர் அங்கே எல்லளவும் தயாராகவில்லை. கடைசியாக அவர் தயாராகிற வேளையிலே தான் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு இந்த நாட்களில் நிறைவேற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவில்லை. அதாவது சாராளுடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறார்? ஆகாரோடு சேர்ந்த நாட்களிலே ஒரு பாருங்கள், இந்த நாட்களிலே ஒரு விபரீதமான காரியத்தை இந்த நாட்கள் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவருடைய திட்டமோ வாக்கு தத்தங்களோ நிறைவேறுவதற்கு ஏதுவான காரியங்கள் இல்லை. ஒரு குறுக்கே போகிற வழியாக அந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்தார் இந்த நாட்களிலே. அதற்கு பின்பாகத்தான் கடைசியாக அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை நிறைவேற்றுகிற வேளையிலே அவர் அங்க பாருங்கள், ஒரு மன நிம்மதியோடு இந்த நாட்களை ஆபிரகாம் மரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய, அப்படியானால் அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமா இருந்தால் அனுதினமும் அந்த வாக்கு தத்தங்களை உங்களுடைய சமூகத்தில் வைத்து வாசியுங்கள். இது எனக்கு இந்த வாக்குத்தத்தம், இந்த வேதம் எனக்கு என்று சொல்லுங்க. இந்த அருமையான கர்த்தருடைய, இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை பெற்று இந்த நாட்களை அவர்கள் சந்தோஷமாய் மரித்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கும் உங்களுக்கும் உரியதா இருக்கிறபடினால் இந்த ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய நன்மையின் கிருபையின் நம்மை பெருக வேண்டுமா இருந்தால் இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் இந்த நாட்களிலே பற்றி பிடித்து நடப்போம். அப்பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களை கொண்டு வரும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக இருந்ததாம்? அங்கே தேவனிடத்திலே இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்றது, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் அங்கே எப்படியாக இருந்ததாம்? மனுஷனுக்குள் ஒளியா இருந்தது. அதான் இந்த வாக்குத்தத்தம். அப்ப அந்த ஜீவன் உள்ள வார்த்தைகள், அந்த ஜீவன் எப்படியா இருக்கும்? மனுஷனுக்கு ஒளியாய் வரும். மனுஷனுடைய ஆத்மாவிலே இந்த நாட்களிலே ஒளியாய் வரும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த ஒளி வருகிற வேளையிலேயே அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை இந்த நாட்களிலே பற்றி கொள்ளவில்லை என்பதை இன்றைக்கு இந்த நாட்கள் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருக்கிற வேளையிலேயே இருள் நம்மை இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவராய் இருக்கிறார். அவருக்குள் இந்த நாட்களிலே அங்கே எல்லாம் இந்த நாட்கள் என்ன செய்கிறதாம்? நிலை நிற்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த நிலை நிற்கிற அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்திலே இந்த நாட்களை நிலை நிற்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வெளிப்படுத்தல் 1:8 பார்க்கிற வழியிலே, இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை யார் இன்றைக்கு அழிக்க முடியும்? அப்ப ஏரோது ஒரு திட்டத்தை போட்டார் இந்த நாட்கள். ஏனென்றால் தனக்கு எதிராக ஒரு ராஜா இந்த நாட்களில் பிறக்க போகிறார், தனக்கு எதிராக ஒரு ராஜா வரப்போகிறார். அப்படியானால் இன்றைக்கு அவரை அழித்து விடுவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி
ஒரு காரியத்தை இந்த நாட்களில் செயல்படுகிறார். ஆனால் அவனுடைய திட்டங்கள் எல்லாம் தோல்வி அடைகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சிலுவை மரணத்திலே ஆண்டவர் இந்த நாட்களிலே தோத்து போகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை மரணத்திலே என்ன காரியம் நடந்தது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது. கொலோசியரின் புத்தகத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கையெழுத்துக்கள் எல்லாவற்றையும் அங்கே சிலுவையில வைத்து ஆணி அடித்து வெற்றி சுரந்தார். சிலுவையிலே உரிந்து விட்டார் எல்லாவற்றையும். அப்ப சாத்தாருடைய காரியங்கள், சாத்தாருடைய செயல்பாடு எல்லாவற்றையும் இந்த நாட்களில் உரிந்து விட்டார். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அநேகமா பாருங்க, எல்லாரும் இந்த நாட்களை பார்க்கிறபடி இந்த ஒரு சிலர் வருவாங்க அந்த நாட்கள் என்னன்னு சொல்லி கேட்டா பயம். இதை குறிச்சு இந்த நாட்கள், ஐயோ பிசாசு திறத்துது, பிசாசு நிக்குது, பிசாசு பக்கத்துல வந்து நிக்குது, அப்படி செய்யுது இப்படி செய்யுதுன்னு சொல்லி பயப்படு. ஏன் பயப்படுவீங்கள்? உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்குமா இருந்தால் அவன் உங்களை இந்த நாட்களை தொட முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை ஒழிய அவனோடு சேர்ந்து போங்கோன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லவில்லை. இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை அவனோடு சேர்ந்துதான் இந்த நாட்களை செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறபடி அங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே பெத்லகேமிலே இருந்து இந்த நாட்களிலே ஆட்சி செய்ய இந்த நாட்களிலே தோன்றுகிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே பாருங்க, நான் வாசிக்கின்றேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே எப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 7வது வசனம் 8வது வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி அங்கே பார்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக வந்தார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொன்னால், அவர் மனுஷ சாயலாக மரியாளுடைய வயிற்றிலே இந்த நாட்களிலே கற்பம் தரித்தார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மரியாள் எப்படியாக இருந்தால் ஒரு சாதாரண ஒரு பெண்மணியா இருந்தால், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான இல்லை, அவ பெரிய ஒரு ஐஸ்வர்யவான பெண்மாக இல்லை, ஒரு சாதாரண பெண்மணி. ஆனால் உண்மையும் உத்தமம் உள்ள இந்த நாட்கள் ஒரு பரிசுத்தம் உள்ள பெண்ணாக இந்த நாட்கள் இருந்தது நிமித்தம்தான் கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மரியாளை இன்றைக்கு தேவன் தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னார், அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய உண்மையை கண்டுதான் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த கற்பத்தை இந்த நாட்களிலே பிதாவாகிய தேவன் இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த கற்பத்தின் மூலமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த இருந்த பூமியிலே ஒரு பரிசுத்த கற்பம் மூலமா இந்த நாட்களில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தீர்மானித்தார். அதை இந்த நாட்களிலே நிறைவேற்றினார். அப்ப வாக்கு தத்தம் நிறைவேறப்படுகிறது. எப்படி என்ன? அதாவது இந்த நாட்கள் எப்படி சொன்னால், குமாரன் இன்னிடத்திலே பிறப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த குமாரன் நாட்கள் மரியாதை சொல்லப்பட்டு, நீ தற்போது யார் குமாரனை பெறுவாய், அவருக்கு என்ன பேர் வைப்பாய்? மத்திய சொல்லப்படுகிறது. மத்திய சுவிசேஷத்திலே அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இயேசு என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி இந்த நாட்களை அவர்களை விடுவிப்பார். இரண்டாவதாக இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது. அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தெளிவாக திட்டவட்டமாக நிறைவேறுகிறது. அது மட்டுமல்ல, வேத வாக்கு தத்தங்கள், வேத வார்த்தைகள் எல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லாதபடி சரியாக இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் 1:14 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழி என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 1:14 பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு நிமிஷம், யோவான் 1:14 பார்க்கிற வேளையில் இங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே வரான அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தையாக இருக்கிற கர்த்தர் இந்த நாட்களில் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தன்மை சுபாவங்கள் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வாசம் பண்ணுகிறார் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரத்துல இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் ஏசாயா 9:6 இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 9:6 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்க சொல்லப்படுகிற காரியம், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அங்கே அது மட்டுமல்ல, அங்கே கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கும். அதாவது தோள் மேல் இந்த நாட்களில் இருக்கும். கர்த்தத்துவம் என்றால் ராட்சியம், தேவனுடைய வல்லமை, ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் இந்த நாட்களில் அவருடைய தோள் மேலே இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் இந்த நாட்களில் அதிசயமானவர், ஒண்டர்ஃபுல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலோசனை கர்த்தர் இந்த நாட்களே. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசனை இல்லை என்றால் நமக்கு இந்த நாட்களில் ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நான்காவதாக நித்திய பிதாவாக இருக்கிறார். ஐந்தாவதாக சமாதான பிரபாய் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இந்த தேவனுடைய பரிபூர்ணம், சகல பரிபூர்ணமும் இந்த ஒரே வார்த்தைக்குள்ள இந்த நாட்களில் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வல்லமை அடங்கி இருக்கிறது, அவருடைய அதிசயம் அடங்கி இருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறார்? நித்திய பிதா. அப்ப நித்திய பிதா யாரை குறிக்கிறது? பிதாவாகிய தேவனை இந்த நாட்களை குறிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவனுக்கு அங்கே முடிவில்லை. அவர் நித்திய காலமாக ஆட்சி செய்கிற பிதாவாக இந்த நாட்களில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, சமாதானம் பிரபு என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, என்னுடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கலையை கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவரே அந்த சமாதானத்தை எங்களுக்கு தயவு செய்து தாங்கப்பா என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் அந்த சமாதானத்தின் ஆவியினால் இந்த நாட்களை நம்மை நிரப்பி இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இங்கே பாருங்கள், அவருடைய செயல்பாடுகள், அதிசயமான செயல்பாடுகள், அவருடைய ஆலோசனைகள். அப்ப கர்த்தருடைய ஆலோசனைகள் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக மாற்றுமையா. கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டு இந்த நாட்கள் நடந்து பாருங்க, வாழ்க்கை முற்றுமுழுதா இந்த நாட்களே பாரும். ஆனா ஒரு மனுஷனிடத்திலே கேட்டு பாருங்க இந்த நாட்களே, அவன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், நம்ம எங்கினாலும் விழுகிறதுக்கு தான் வசமாக அந்த நாட்களே ஆலோசனை சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இப்படியான சுவாமுள்ள பாருங்க, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13:18 இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்தை அதிசயம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கிதியோன் அந்த இடத்திலே சந்திக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி சொன்னால், கிதியோன் கேட்கிறார், நீர் யார் என்று கேட்கிற வழியிலே பாருங்கள், அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே அவன் சொல்லுகிற காரியம், அங்கே என்னுடைய நாமம் அதிசயம், உன்னுடைய பேர் என்னவென்று கேட்கிற வேளையிலே என்னுடைய பேர் இந்த நாட்களிலே அதிசயம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் எப்படியாக அந்த நாட்களை பாருங்கள், எப்படிப்பட்ட சுபாவத்தை இந்த நாட்களை உடையவர் என்னுடைய ஆண்டவர் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நியாயாதிபதி 13ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே வாசிக்கிற வழியிலே பாருங்கள், அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார். பாருங்கள், தூதனாக அந்த இடத்துல ஆண்டவர் வந்து நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், அது அதிசயம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியான்னு சொன்னா நீ அறிந்து கொள்ள முடியாதையா. அருமையான அன்பு பிள்ளைகளை, ஏனென்றால் இந்த நாட்களே அவரை சந்திக்க வந்திருக்கிறார். இவன் பாருங்கள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே பயந்தவனாய் இந்த நாட்களை இருக்கிறான். பாருங்கள், இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியை போஜன பலியை கொண்டு வந்து அதை கண்மலையிலே வைத்து கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவா அவன் மனைவியை பார்த்து கொண்டிருக்கலையா, அதிசயம் அப்பொழுது விளங்கினது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவனுடைய அதிசயம் அந்த இடத்துல அவர்கள் பலி செலுத்துகிற வேளையிலே அந்த அதிசயம் விளங்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அதே அதிசயமான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே என்ன செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த நமக்கு ஒரு அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வருகிற ஆண்டிலே இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு பெரிய அதிசயத்தை இந்த நாட்களில் செய்வார் என்பதை நாங்கள் இந்த நாட்களில் விசுவாசிக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, தாவீதினுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கும்படியாக என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இந்த நாட்களே பிறந்து இந்த நாட்களை அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய தேவன் இந்த நாட்களை வல்லவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, பாருங்கள், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இவரே இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால் சமாதான காரணர், இயேசு என்ற
என்னும் மேசியா மட்டும் இஸ்ரவேலிலேயே நித்திய சமாதானத்தை அருளி அங்கே அருள இயலும் என்பதையும், இயேசு தமது முதல் வருகையின் மூலமாய் தேவனோடு சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் விசுவாசத்தின் மூலமாய் அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறவர்களுக்கு நித்திய ஜீவனையும் குறித்த நாட்களிலே நம்பிக்கையையும் அருளுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ரோமர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இவ்விதமாய் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சொல்லப்படுகிறது நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலேயே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தையும் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்று நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும் பரீட்சையின் நம்பிக்கையும் உண்டென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது வெட்கப்படுத்தாது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கும். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருந்த போது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேலே வைத்த அன்பு இந்த நாட்களிலே விளங்குகிறது என்பதை குறித்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிற வழியிலே பாருங்கள் சொல்லப்படும். அது மட்டுமல்ல, 11வது வசனம் சொல்லுகிறது, அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாதலை நமக்கு கிடைக்க பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை குறித்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நித்திய ஜீவனை குறித்து இந்த நாட்களிலே நம்பிக்கையை அருளுகிறார். இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிற வேளையில் அந்த காரியத்துக்குள்ளே இந்த நாட்களே விளங்கக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய தியாக மரணத்தின் மேல் வைக்கும் அந்த விசுவாசத்திலே இந்த நாட்களில் உண்மையான விசுவாசிகள் அங்கே ஆக்கினைக்கு இந்த நாட்களிலே உட்பட மாட்டார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது இப்படியாக. நான் வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் 27வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்றால் யோவான் 14:27 பாருங்கள். ஹல்லேலூயா. யோவான் 14:27 எங்க பார்க்கிற வேளையிலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு நான் கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் நமக்கு இந்த நாட்களிலே சமாதானத்தை தருகிறார். அதை குறித்தான் ஏசாயா 9:6 இந்த நாட்களை பார்க்கிறோம். சமாதான பிரபு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சமாதான பிரபு என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இந்த நாட்களில் சமாதானத்தை தருகிறார், விடுதலையை தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஒரு மனுஷன் சமாதானம் இல்லாமல் இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிகிற வேளையிலேயே அவர்களுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் வறுமையா. இன்றைக்கு அநேகருடைய பிரசங்கம் இந்த நாட்கள் என்ன, ஆண்டவரத்துல வாங்கப்பா, ஆண்டவர் அதை தருவார் இதை தருவார்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அல்ல. உண்மையிலேயே இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த நாட்களை கொடுப்பார். ஆனால் இந்த நாட்களிலே நாங்கள் சம்பாதிக்கிறதோ அல்லது பணத்தை தேடி காரியங்கள் செய்கிறதோ அது வேற காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. முயற்சி எடுத்து அந்த காரியங்களை செய்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரிடத்திலே வருகிற வேளையிலே ஆண்டவர் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். மிகுதி காரியங்களை இந்த நாட்களில் தேவன் பலத்தை கொடுப்பார், காரியங்களை செய்வார், ஞானத்தை கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவரை நாங்கள் முன்வைத்து ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்த வேண்டும். அவரையே முன்வைத்து நாங்கள் ஓடிக்கொண்டே இந்த நாட்களை இருப்போமா இருந்தால் எந்த விதமான குழப்பங்களோ எந்த விதமான காரியங்களோ இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களே வராது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள், எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது இப்படியாக, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறனையும் ஒன்றாக்கி
பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59 அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்படுவது பாருங்கள், அங்கே நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே இந்த நாட்களே பாருங்கள் என்ன காரியம் இந்த நாட்களே இடைஞ்சலாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே அதை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நம்மை ரட்சிக்கப்படாதபடி அவருடைய கரங்கள் குன்றி போகவில்லை, ஆனாலும் எங்கள் அக்கிரமங்களே எங்களுக்கும் அங்கே எங்கள் தேவனுக்கு நடு பிரிவினையாக இந்த நாட்களை உண்டாகிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களை நீக்கி தேவன் இந்த நாட்களை சமாதானத்தை இந்த நாட்களை தருகிறார்னு சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது நாங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிறப்பு அது ஒவ்வொரு வருஷம் இந்த நாட்களே நத்தார் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி இந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும், உலக நாடுகளிலும் இந்த நாட்களை பாடுங்கள் விடுதலை லீவுகளை கொடுத்து நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்களா இந்த நாட்களை இருக்கிற நாங்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் பிறக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுதினமும் நம்முடைய உள்ளத்திலே இந்த நாட்களை பிறக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுதினமும் இந்த நாட்களை பிறக்க வேண்டும். காலையில எழுந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி போற்றுங்கள். அவர் உங்களுடைய இருதயத்திலே இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே உதிப்பார். அருமையான கர்த்தருடைய அனுதினமும் ஆண்டவர் நமக்குள்ளே உதிக்கிற வேளையிலே தான் நமக்குள்ளே ஒரு சமாதானம் வரும், நமக்குள்ளே ஒரு விடுதலை வரும், நமக்குள்ளே ஒரு வெற்றி வரும், நமக்குள்ளே இந்த நாட்களே எந்த காரியத்தை இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஞானம் இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு அநேக பாருங்க, இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் தான் என்ன செய்வாங்க? ஒரு சில கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கே போவாங்க, மற்ற நாட்கள்ல சர்ச் பக்கமே போக மாட்டாங்க, ஆராதனைக்கோ ஒரு காரியத்துக்கோ அந்த நாட்களே போக மாட்டாங்க. ஆக அந்த கிறிஸ்துமஸுக்கு மட்டும்தான் இருக்கிற பைபிள் இருக்க தூசியை தட்டி போட்டு இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள்? அப்படியே அந்த நாட்களை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு இந்த நாட்களை போவார்கள். என்னென்றால் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு போகிறோம் அல்லது நியூயர் ஆராதனைக்கு போகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் போகிறாளரும் என கர்த்தருடைய. அப்படி அல்ல, அனுதினமும் இந்த நாட்களே தேவனை தேட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இந்த நாட்களே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களே தட்டி எழுப்ப வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையில இந்த நாட்களே நாங்கள் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களே நாங்கள் அனுதினமும் நாங்கள் இந்த நாட்களே நாங்கள் சுமக்கிறவர்களா இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை இந்த நாட்களை நாங்கள் சுமந்து கொண்டு இந்த நாட்களை இருப்போமா இருந்தால், அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, தேவன் நம்மை சுமந்து கொண்டு போவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ்லோடையா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வைத்திருக்கிறீர்கள். என்ன தலைப்பு கொடுக்குறீங்களையா? ஆண்டவருடைய அந்த பிறப்பை குறித்த ஐயா, அதாவது மீக 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயே பாத்தீங்கன்னா தெரியும். எப்ராதா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதியாவில் உள்ள ஆயிரங்களுக்கு சிறிதாய் இஸ்ரவேலை ஆள போற உன்னிடத்திலே புறப்பட்டு வருவார்னு சொல்லி அதை குறித்து சொன்னானே, பிறப்பினுடைய காரியத்தை குறித்து. ஆமீன். ஆண்டவருடைய பிறப்பின் காரியங்களை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக கர்த்தரை சித்தமான நாளே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமீன். நன்றியே. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சுசேரேட்பின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்காரன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம்